அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் இதயமும் உடலும் வாழும் இறைவனில் அக்களிக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவாக்கினர்கள் தங்கள் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று சொன்னார். ஆனால் இந்த உலகத்தையே படைத்த, உங்களையும் என்னையும் படைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த இறைவனையே நாம் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதையும் இன்றைய திருவழிபாடு நமக்கு சூசகமாக வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் வாழ்க்கையின் தரத்தையும் வாழ்க்கையின் தத்துவத்தையும் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இறைவன் நமக்கு அற்புதமாக வழிவகுத்து காட்டியிருக்கிறார். அவருடைய பாதையில் நாம் பயணிக்கின்ற பொழுது அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம். எப்பொழுது அவருடைய பாதையை விலக்கி வைத்துவிட்டு நம்முடைய ஆசைகளுக்கு ஏற்றார் போல இந்த உலகத்தின் மீது நம்முடைய எண்ணங்களை திணித்து நாம் நடக்கின்ற பொழுது அவரை நாம் மறுதலிக்கின்றோம். இது இறைவனுக்கு மட்டுமல்ல, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திலே உண்மைக்காக போராடுகின்றவர்களையும் நாம் புறம் தள்ளி அவர்களை அழிக்க முயற்சி செய்திருக்கிறோம் என்பதையும் இன்றைய திருவழிபாடு நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே அப்படிப்பட்ட தருணங்களில் நாம் வாழ்ந்திருந்தால் அவற்றுக்காக மனமருந்தி இந்த திருப்பலியிலே மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இடைவிடாத உமது இரக்கம் உமது திரு அவையை தூய்மைப்படுத்தி காப்பதாக. ஏனெனில் உம்மால் அன்றி திரு அவை பாதுகாக்க இருக்க முடியாது என்பதனால் உமது கொடையினால் அது என்றும் ஆளப்படுவதாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 5 இறை திருவாக்குகள் 1 முதல் 15 முடிய. அந்நாள்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில்
அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொடுநோயாளி. சிரிய நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்க சென்றபொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறினாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 1000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன். அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா, இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று கூறினார். அவ்வாறே நாமான் தன் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறியது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 42 பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகிறேன்? பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பி அருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்வரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. வசனம். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயிலுக்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவர் மாட்சி உமக்கே. இயேசு நாசரேத்துக்கு வந்த பொழுது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது. நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரையிட கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்ட பொழுது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எலியா எலிசா என்பவர்களைப் போல் இயேசுவும் யூதர்களுக்கென்று அனுப்பப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு முன் பிறந்து வாழ்ந்து மரித்த இனி பிறக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில நான் என்கின்ற அகந்தையும் எனது என்கின்ற ஆணவமும் எப்பொழுது ஒரு மனிதனுடைய இதயத்தில் குடிகொள்கிறதோ அப்பொழுது மனிதநேயம் வளருவதில் மிகவும் கடினமான
சூழ்நிலையை காண முடியும். சுயநலம் எப்பொழுதுமே யாரையும் வளர்த்ததாக சரித்திரமில்லை. எந்த ஒரு மனிதன் சுயநலத்துக்குள் சிக்கிக் கொள்கிறானோ ஆரம்ப காலகட்டங்களில் அது அவனுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் பெருமையும் சேர்த்தாலும் காலப்போக்கிலே அந்த சுயநலமே அவனையும் அவனை சார்ந்தவர்களையும் அழித்துவிடும். நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை அந்த மனிதனால் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் என்பதற்கு வரலாற்று செய்திகளும் சொல்லியிருக்கின்றன. இன்றைய காலகட்டங்களில் நாமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இனி வரும் காலங்களிலும் அது நடக்கும் என்பதற்கு ஐயமில்லை. எப்பொழுது ஆதாம் ஏவாள் தான் செய்த தவற்றினை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பிறர் மீது தன் குற்றங்களை திணிக்க ஆரம்பித்தார்களோ அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் இந்த மண்ணுலகிலே முதல் கொலையையும் செய்தது. காயின் ஆபேலை கொலை செய்தான். தனக்குள் இருக்கின்ற அந்த வெறி, என்னை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் கொடுக்கின்ற காணிக்கை கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அந்த வெறியானது எப்பொழுது அந்த மனிதனை ஆட்கொண்டதோ, நான் எனது என்கின்ற எண்ணம் எப்பொழுது அவனை ஆட்கொள்ள ஆரம்பித்ததோ அப்பொழுதே தன் உடன்பிறப்பையும் கொன்று குவித்தான். இவ்வாறுதான் இந்த உலக வரலாற்றுகளிலே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலும் ஏதாவது ஒரு விதத்தில் நான் என்கின்ற சுயநலம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தெளிவான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நற்செய்தியினுடைய முதல் அத்தியாயத்தில் எந்த ஒரு இறைவாக்கினர்களும் அவர்களுடைய சொந்த ஊரிலே மதிப்பு கிடையாது, ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சிந்தனைகளோடு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்தில் போதித்து கொண்டிருப்பது அவருக்கு எப்பொழுதும் பிடித்த ஒரு நிகழ்வு. தொழுகை கூடத்தில் நிறைய தவறுகள் நடந்து கொண்டிருப்பதை அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். தொழுகை கூடத்தில் இறை வார்த்தையை தனக்கு சாதகமாக தன்னை சார்ந்த மக்கள் மீது திணித்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மட்டும் உயர்த்தி கொண்டிருக்கின்ற எத்தனையோ போதகர்கள் மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடற்கு செல்வதில் எப்பொழுதும் நிறுத்தியது இல்லை. எப்பொழுதும் இறைவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், இறை வார்த்தையை மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்கின்ற அலாதி பிரியம் அவருக்கு அதிகமாக இருந்தது. எனவேதான் தொழுகை கூடங்களில் சென்று இறை வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால், இயேசு சொல்லுகிறார், இறை வாக்கியர்கள் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. காரணம் என்ன என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக சொல்லுகிறார். முதலில் அவர் சொன்ன செய்தி அங்கிருந்த மக்களுக்கு புரிந்து கொள்ளப்படவில்லை. ஆனால் அதன் பிறகு வருகின்ற செய்திதான் மக்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய காயத்தை உருவாக்கியது. நாசரேத்து. இந்த நாசரேத்து என்கின்ற பகுதி ஒரு கிராமம் அல்ல, ஆனால் இது ஒரு பட்டணம். இந்த பட்டணத்திலே ஏறக்குறைய 20,000 மக்களுக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதி அது. நகரம் கூட என்று சொல்ல முடியும். இந்த அளவிற்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கின்ற இடத்தில, அதுவும் ஒரு இனத்தை சார்ந்தவர்கள், ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது யார் என்றால், நான் என்கின்ற அகந்தை உள்ள யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள். எங்களால் எங்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் மட்டும்தான் என்கின்ற அகங்காரத்தோடு ஆணவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இனத்தின் மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெருமையாக சொல்லுகிறார், தலை நிமிர்ந்து சொல்லுகிறார், தைரியமாக சொல்லுகிறார், எதற்கும் அஞ்சாமல் சொல்லுகிறார். என்னவென்றால்,
எப்பொழுது யூத சமுதாயம் முழுவதுமாக மீட்பு எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார்களோ, அவர்கள் மத்தியிலே சீதோன் பகுதியை அதோடு தொடர்ந்து சிரியாவை பகுதியையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் மத்தியில் இந்த ஊர்களை அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வைத்ததுதான் அவர்களுக்கு கோபம். இந்த 2 ஊர்களும் யாருக்கு உரியது என்றால், அவர்கள் யூதர்கள் அல்லாத புறையினத்து மக்கள். ஏற்கனவே யூதர் சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் புறையினத்து மக்கள், ஆண்டவரால் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படாதவர்கள், அவர்களுக்கு மீட்பு இல்லை என்கின்ற ஆணவத்தோடு இருந்தார்கள். அப்படிப்பட்ட தரம் குறைந்த அவர்களுடைய பார்வையில் காணப்படக்கூடிய இந்த மக்களை பற்றி தொழுகை கூடத்தில் இறைவார்த்தை போதிக்கக்கூடிய புனிதமான இடத்திலிருந்து இந்த யூத சமுதாயத்தை தலைகுனிய வைத்து விட்டாரே என்ற கோபம்தான் அவர்களுக்கு அதிகமாக எழுந்தது. எங்கே நம் சமுதாயத்தை மட்டம் தட்டி தரம் குறைந்த புறையினத்து மக்களை பெருமையாக பேசுகின்ற, இனி இவன் இருக்கக்கூடாது என்ற ஆதங்கத்தோடு இயேசுவை பிடித்து சென்று மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட அவர்கள் முயலுகிறார்கள். மனிதனுடைய எண்ணமும் இறைவனுடைய எண்ணமும் மாற்று கருத்தை உருவாக்கும் என்பதற்கு இன்று நற்செய்தி வாசகம் தெளிவாக காட்டுகிறது. அதுவும் இறைவன் முன்கூட்டியே மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் என்ன இருக்கும் என்பதையும் சொல்லிவிடுகிறார். அதாவது இந்த செய்தியை சொல்லுவதற்கு முன்னதாக இயேசு சொல்லுகிற வார்த்தை, எந்த இறைவாக்கினரும் தன் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அது இறைவாக்கினர்கள் மட்டுமல்ல, தன்னையும் சேர்த்துதான் அங்கே இயேசு சொல்லுகிறார். ஏன் இவர்கள் இப்படிப்பட்ட கோபத்திற்கு ஆளானார்கள் என்பதை இயேசு அறிந்து வைத்திருந்தாலும், ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 2 ஊர்களில் இருக்கின்ற மனிதர்களை சொல்ல வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், நம்பிக்கை ஒன்று மட்டும்தான். இந்த 2 பகுதியில் இருக்கின்ற சீதோனை சார்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணும் சிரியாவை சார்ந்த நாமானும் இவர்கள் இருவரும் செய்த காரியம் என்னவென்றால், நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்தார்கள். இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த இறை வாக்கை நம்பினார்கள். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதியை நான் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தேன் என்றால் நிச்சயமாக இறைவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. இது புறையினத்து மக்களுக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பிறந்து மனிதனாக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் பொருத்த வேண்டும் என்பதை இயேசு சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்தாக வேண்டும். இதுதான் இறைவன் நம் அனைவர் மீதும் வைத்திருக்கின்ற ஆழமான நம்பிக்கை. இன்பவனத்தில் ஆதாம் ஏவாளை அற்புதமாக படைத்து அவர்களை விட்டார். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று. ஆனால் அவர்கள் இறைவன் சொன்ன வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை, மாறாக சாத்தானுடைய அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளுக்குத்தான் கீழ்ப்படிந்தார்கள். எனவேதான் தான் செய்த தவற்றை அடுத்தவர்கள் மீது திணித்து தன்னை உண்மையுள்ளவர்கள் நேர்மையுள்ளவர்கள் என்று அவர்கள் நிலைநிறுத்த பார்த்தார்கள். அன்று முதல் இன்று வரை இது உலகத்தில் இருக்கின்ற, அது நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவனாக இருக்கட்டும், அபிஷேகம் செய்யப்பட்ட குருவாக இருக்கட்டும், அழைக்கப்பட்ட அருட்சகோதரியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்பிக்கை ஒன்று இல்லை என்றால் மீட்பு நிச்சயமாக இல்லை என்பதை இயேசு இப்பொழுது அழகாக சொல்லுகிறார். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் 3வது வாரத்தில் நம் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில வாரங்களில் இயேசுவினுடைய புனித பாடுகளின் வாரத்தில் நுழைவதற்கு முன்னதாக நமக்கு நேரங்கள் காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை நம்பிக்கையற்ற தனத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் இதுவே சரியான நேரம். நம் மனதை மாற்றுவோம், நம் வாழ்க்கையை மாற்றுவோம், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம், மீட்பை பெற்றுக்கொண்டு இறைவனின்
அன்பின் பணியாளர்களாக, மீட்பின் செய்தியாளர்களாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகு நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிரமான தப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகு நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து ரசத்தை பெற்றுள்ளும். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளின் காணிக்கையாக நாங்கள் இக்காணிக்கை உமக்கு அளிக்கின்றோம். இது நீர் எங்களுக்கு மீட்பளிக்கும் அருளடையாளமாக நிறைவு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானக தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் புகழ்கின்றோம். உம் திருமண் என்று மகூழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் உகந்து திருமகளில் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு எழுதினீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே,
எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் அம்மை புகழ செய்யும். ஆமென். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் நம் மீது அவரது இரக்கம் நிலையாய் உள்ளது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு தூய்மை அளித்து ஒற்றுமையும் வழங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனே